மொத்தத்தில் படு கேவலமாக இருக்குது. கமலை மணிரத்னம் மாற்றி அசிங்கப்படுத்திட்டான். கமல் ஃபேனான எனக்குலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒன்றுமே கிடையாதுங்க, ஸ்கிரிப்டே கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ கேவலமாக எழுத முடியாது யாராலையும். எதுவுமே ஒட்டலை, பாட்டும் ஒட்டலை, எதுவுமே இல்லை, ஆக்டிங்லாம் இல்லை. கமலையும் மணிரத்னமும் மாறி அசிங்கப்படுத்தி அவனை பற்றிட்டான். எதுவுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு படம். எதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. தக் லைஃப்னு எதுக்கு டைட்டில் வச்சாங்கன்னு தெரில. நான்லாம் பயங்கரமான கமல் ரசிகன், பயங்கரமான கமல் வெறியன். என்ன மாதிரியான சுச்சுவேஷன் எதுக்கு இந்த படம்னு தெரில. இந்தியன் 2 தான் அப்படி ஆச்சுன்னு பார்த்தா இது அதுக்கு மேலே இருக்குது. மொத்தத்தில் வேஸ்ட் ஆஃப் மணி. சரி, ஓகே. ஆக்சுவலாக ஆண்டவர் ஆட்டம் வேறு லெவல், யாராலையும் அசைச்சிக்க முடியாது. அவருக்கு இடம் அவரே தான் நிகர், வேறு யாரும் அந்த இடத்துல ஃபில் பண்ண முடியாது. ஆண்டவர் ஆட்டம் தான் என்றைக்குமே, அது வந்து மாறாது. சிம்பு நல்லா பண்ணியிருக்கிறாரு, படம் சூப்பர். தக் லைஃப்ல தேராத லைஃப் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. வேஸ்ட் அருமையாக இருக்கு படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ். கமல் தான், நான் எப்பவுமே கெத்து கமல் தான். கர்நாடகா மூவி பார்க்க முடியாது. மேலே மணிரத்னம் மூவி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லைங்க, நல்லா இருக்கு. சிம்பிள் லாஸ்ட்டில் இறந்துடுறாரு, அதான் கொஞ்சம் மாதிரி. கமல் உயிரோட இருக்காரு. படம் நல்லா தானே இருக்குது. ஃபைட் சீன் வேறு லெவல்ண்ணா. என்ன சீன் நல்லா இருக்கு. தலைவர் எப்பயுமே படம் சூப்பராக தானே இருக்கு. சிம்பும் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் இந்தியன் பார்ட் 3 மாரி தான் இருந்துச்சு கமல்ஹாசன் நடிப்புலாம். எப்படி சொல்கிறேன்னு தெரில, போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு. விவேகம் 2 சூரமொக்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. மொக்க படம் ப்ரோ. எல்லா நார்மல் கேங்ஸ்டர் கதை தான், எந்த வித்தியாசமோ புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். வேஸ்ட்டு ஒர்த்தே கிடையாது. படம் அருமைங்க, சூப்பர், நல்லா இருக்கு. கமலா எஸ்டிஆரா? நான் கமல், இருந்தாலும் எஸ்டே பார் நல்லா பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருந்தா? மொக்க படமா? ஏன் என்னாச்சு? என்ன வேலைக்காகல. செகண்ட் பார்ட் இது. அப்படியா? வீட்டில் கம்னு இருக்கலாம். படம் எப்படி இருந்தா? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி வேற மாதிரி ப்ரோ. 100 days கன்ஃபார்ம். செம்மையாக இருக்குண்ணா. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு நாள் ஓடும். படம் எப்படி இருந்தா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? வெரி நைஸ், வெரி ஸ்லோ. கமல் த்ரிஷா இஸ் பெஸ்ட் ஆஃப் டைம். படம் எப்படி? சூப்பர். படம் மைஸ் ஆகுதுண்ணே. சூப்பர். செம்மையாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. AVOP நல்லா இல்லை. தலைவா பார்க்க கூட தலைவா. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குண்ணா? சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உலகம் நான் கலக்கிட்டார். சிம்பு அதோட சூப்பராக கலக்கிட்டார். செம படம். ஆரோ படம் இருக்கும். படம் எப்படி? படம் எப்படி இருந்து? நல்லா இல்லை. தலைவா நல்லா இருக்குது. ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பர். படம் எப்படி இருந்து? படம் நல்லா இருக்கு. சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா பாதி தான் வராரு, ஆனால் பாதி கமல் வந்துட்டா போல. நான் சிலம்பரசன் ஃபேன் தானே வந்தேன், ஆனால் பட்டு பாதி தான் வருது. நல்லா இருந்துச்சுண்ணா படம் சூப்பர். பாருங்கண்ணா, ஆனால் நான் பார்க்கவே தேவைண்ணா. சீரியஸா நல்லாவே இல்லைண்ணா. 200 கொடுத்து போனது வேஸ்ட்ண்ணா. என்ன டிபாசிட் நான் என்ன கதையே இல்லைண்ணா. அவன் கடைசியாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறேனே சொல்லவே இல்லை கடையில். நான் பிஸ்னஸே தரலண்ணா. அது ஆக்டிங்லாம் எப்படி இருந்து? நம்ம சிம்பு ஆக்டிங் வேறு லெவல்லாம். கமல்ஹாசன் ஆக்டிங் நல்லா இருக்கு. த்ரிஷானா வேறு லெவலு. வேறு லெவலு. ஆனால் படம் வேஸ்ட் தான். போவாட்டிங்க 200 கொடுத்து. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. புரியல. கமல் நல்லா இருந்துச்சுன்னா எஸ்டிஆர் நல்லா இருந்துச்சு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா படம் பார்க்கலாம். படம் இல்லை, இது மசாலா படம் இல்லை, ஒரு உன்னதமான பார்க்க வேண்டிய படம். அது மசாலா படம் எதிர்பார்க்க போகணும். எல்லாம் எஸ்டிஆர் தானே வேற லெவலு. படம் சூப்பர். பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. சிம்பாட்டிங்லாம் மாஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. இந்த ஏஜில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் இது ஜாஸ்தி இருக்குது. சிஜிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கமலா சிம்புவா? நாங்கள் ஆண்டவர் ஃபேன் தான் கண்டிப்பாக. சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. நான் கமல் ஃபேன் தான், சிம்பு நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருந்தா? த்ரிஷா தான் ரொம்ப நல்லா இருக்கு. த்ரிஷாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கேரக்டரைசேஷனே ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் தான் தெரியுமே. சூப்பராக இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. 70 வயசு படம் படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி? படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஃபைட்லாம் அருமையாக இருக்கு. படம் எப்படி இருந்தா? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துங்க. படம் எப்படி இருந்தா? படம் எப்படி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். படம் எப்படி? பரவாயில்லண்ணா. படம் எப்படிக்கா? படம் நல்லா தான் இருந்துச்சு. எஸ்டிஆர், கமல், இல்லை சார், கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. த்ரிஷா நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி இருந்து ப்ரோ? ஆஸ் யூஷுவல் ஆண்டவர் அட்டகாசம், அட்மேன் அற்புதம், மணிரத்னம் மேஜிக்கல், ஏஆர் ரஹ்மான் சொல்ல வந்தது. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோ, பட் இருந்தாலும் ஒரு மிஸ்டர் மணிரத்னம் மூவி அப்படிங்கிறது வந்து ஃபீல் குட் கொடுத்துட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆஸ் ஆண்டவர் படம் நல்லா இருந்தா? நல்லா படம் எப்படி? நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ப்ரோ எஸ்டிஆர் வேறு லெவல் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். மாஸ் காட்டினார் எஸ்டிஆர். கமல்? எஸ்டிஆர் தான். கமல் வேறு லெவல், ஈக்குவல் ரெண்டு பேருமே. படம் வேறு லெவல், மாசு மாசு. படம் எப்படி இருந்தா? இட்ஸ் குட், ஒன் டைம் வாட்ச் கண்டிப்பாக, டெஃபினெட்லி நல்லா இருந்தது. ஏன் ப்ரோ சரிங்க? சிம்புக்காக பார்க்கலாம் ப்ரோ. படம் ஏய் நம்ம சிம்பிள் கேட்டுறா அஜய். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் நல்லா இருந்ததுண்ணா. சிம்புவா? செம்மையான சாமத்தில் சிம்புத்தில் சிம்புத்தில் படம் எப்படி ப்ரோ? தலைவா நான் ஏஆர் ரஹ்மானுக்காக தான் வந்தேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ப்ரோ, படம் எப்படி இருந்தா? ஓகே படம் எப்படி இருந்தா? பார்க்கலாம். படம் எப்படி ப்ரோ இருந்தா? படம் சூப்பர் ப்ரோ, நல்லா ஓகே, நல்லா இருந்துச்சு. சூப்பர். படம் எப்படி ப்ரோ? பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஸோ ஓகே, சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் சின்மாயி சாங் வரும்னு நினச்சோம், அது வரல. அது மேலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, ஒர்த்து தான். ப்ரோ படம் படம் எப்படி ப்ரோ? படம் நல்லா இல்லை ஏன் என்னாச்சு? ப்ரோ, என்ன ப்ரோ கதையே இல்லை ப்ரோ, அச்சின்னு இருக்கான் ஒரு மாதிரி. படம் எப்படி? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுதுண்ணா, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபைட்லாம் நல்லா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் இதுவாக முடிச்சிருக்கலாம். ஓவராலாக எப்படி இந்த படம்? வா ஃபஸ்ட்டே ஒரு 2 வாட்டி பார்க்கலாம். கமல் எஸ்டிஆருக்காக பார்க்கலாம், 2 பேருக்கும் த்ரிஷாக்காக பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ரோ படம் எப்படி இருந்தா? ப்ரோ இது இந்தியன் பார்ட் 3 தானே இது?